என்னடா அற்றாத்தி சாம வேலை. ஆமா இரவு நேரம் ஒரு ஜாமம் விட்டு மறுஜாம நேரத்திலே 70 வல்ல வானர சேனைகளும் காவல் இருக்க பகவான் ஸ்ரீராமமூர்த்தி அயர்ந்து நித்திரையா இருக்கும் பொழுது அனுமந்தா ஆபத்து ஆஞ்சநேயா ஆபத்து என்று சொல்லி அபய குரலோசித்தீர்களே, என்ன சுவாமி காரணம்? யாருக்கு ஆபத்து? என்ன நடந்தது? அனுமந்தா யாருக்கு ஆபத்து தெரியுமா சாமி? அனுமந்தா என்ன செய்வேன் ஏது செய்வேன் ஆஞ்சனா தேவா
ராம லட்சுமணி இருவரையும் கொண்டு வந்து பாலைவனத்தில் இருக்கக்கூடிய பத்ரகாளிக்கு பலியிடுவேன் என்று சொல்லி வீர சௌதம் கூறி வந்து கொண்டிருக்கிறானா பாதாளஞ்சிலே வாழக்கூடிய மயில் ராவணே. மயில் ராவணன். ஆமா, சரி. தாயாதி வர்க்கத்துக்கு எங்களுக்கு சொந்த தம்பி. சரி. அண்ணனுடைய வார்த்தை கேட்டு ராமலட்சுமணி இருவரையும் பலி கொடுப்பேன் என்று வந்து கொண்டிருக்கிறானா. அவன் என்ன போல வருவான், ஒன்ன போல வருவான், ஈ போல வருவான், எறும்பு போல வருவான், தூசி போல வருவான், துரும்பு போல வருவான். எந்த வடிவத்தில் வருவான் என்று யாருக்கும் தெரியாது. ராமலட்சுமணி இருவருக்கும் ஆபத்து, பலியிடுகிறேன் ஆபத்து ஆபத்து என்று அதனாலதான் அழுதேன். அனுமந்தா அனுமந்தா சுவாமி, அனுமந்தா ராமபிரபு சுவாலமலையிலே நித்திரையாக இருக்கார். தென்னிலங்கை ராவணன் நேற்று உயிர் பிச்சை கொடுத்து சபாமண்டபம் போனான். தென்னிலங்கை போயிட்டான். ஆமா, தென்னிலங்கை போன ராவணே மயில் ராவணனை தூண்டி விட்டு காளிக்கு பலி விடுவதாக வந்துட்டு இருக்கான. அவன் வருகின்ற வினோதம் யாருக்கும் தெரியாது. சுக்லாதேவி மைந்தன் சூரிய உதயவதற்குள்ளாக காளிக்கு பலியிடுகிறேன் என்று வந்து கொண்டிருக்கிறானா. சரி, இந்த சங்கதி நாம் இருப்பது சுவாலமலையிலே உங்களுக்கு எப்படி தெரியும்? அனுமந்தா, அன்னையாகிய சீதா பிராட்டிக்கு என் மகளாகிய திருச்சலைதான் காவலாக இருக்கிறது. அன்னை உலக மாதாவுக்கு. ஆமா, சரி, காவலாக இருக்கக்குள்ள சபா மண்டபத்துல பாவியந்த மயில் ராவணனும் எங்க அண்ணனாகிய ராவணேஸ்வரனும் இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்களா. ராமலட்சுமணி இருவரையும் சுக்லாதேவி மைந்தன் சூரியன் உதயவண்ண காளிக்கு பலி கொடுக்கிறேன் என்று வீர சௌதங்கூறி வந்து கொண்டிருக்கிறானா. இந்த செய்தி என் மகளாகிய திருச்சடை இது தந்தைக்கு எப்படியாவது இந்த செய்தியை சொல்லணுமே அப்படி என்று லிகிதம் எழுதி என்னிடத்தில் அனுப்பினது. ராமலட்சுமணி இருவருக்கு எச்சரிக்கையாக காவல் புரிய வேண்டும் சுவாமி. பகவானை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவன் மந்திர தந்திர மாயாஜால வினோதிகளை கற்றவன். அவனுடைய பிடியிலே இருந்து சுவாமியை காப்பாற்ற உங்கள் மகன் சொன்ன வார்த்தையை கேட்கணும். இல்லை என்றால் பகவானை பலியிட்டு விடுவானா. எப்படியாவது சாமியை கொண்டு வருவான். ஒன்ன போல வருவான், ஒன்ன போல வருவான், பாரு ஊமை நாட்டம் வருவான், பாரு குமாராட்டம் வருவான், காத்து போல வருவான், தூசு போல வருவான், பல்லு இல்லாத மாதிரி கூட வருவான். அப்படி வருகிறான் என்று எவருக்கும் யாருக்குமே தெரியாது. ராமலட்சுமி இருவருக்கு எச்சரிக்கையாக காவல் புரிய வேண்டும் சுவாமி. சுவாமி, பகவானை காப்பாற்றுவதா இருந்தா வரும் வினோதம் தெரியாது. யாருக்கும் தெரியாது. இரவு நேர வேளையிலே சாமியை சிறை எடுத்து போயிருவா. உங்களால் ஆகாதென்றா அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. பகவானை காப்பாற்ற நான் ஒரு யோஜனை சொல்லட்டுமா?
பகவானை காப்பாற்றுவதற்காக அனுமந்தனுடைய வாளை நீட்டமா விட்டு ஒரு வால்கோட்டையை கட்டுறேன். இந்த வால்கோட்டைக்கு உள்ள சாமியை உள்ள நித்திரையாக செய்து இந்த சுவாலமலையை சுற்றி வால்கோட்டை கட்டுறேன். பகவான் படுத்திருக்க இடத்தை தவிர மற்ற இடங்கள் எல்லாம் சும்மா இருக்கும். ராமபிரபு வால்கோட்டைக்குள்ள இருப்பாரு. இந்த வால்கோட்டைக்குள்ள புகக்கோடு நுழையா வண்ணம் பூமிக்கும் ஆகாயத்துக்கும் பெரிய கோட்டை கட்டி வால்கோட்டை மீது நான் அமர்ந்துகிறேன். அந்த மயில்ராவனுடைய பிடியில இருந்து எப்படியும் பகவானை காப்பாற்றி விடலாம். ஐயா, ராமலட்சுமி இவர்களா விழித்திட்டார்களா? இன்னும் தூங்கி கொண்டு இருக்கிறாங்களா? பாதி அந்த மயில்ராவன் வரக்கூடிய விதம் இல்லையா? நான் சாமி பார்ப்பதாக இருந்தால் எப்படி ஐயா பார்க்க முடியும்? வால்கோட்டையை கட்டி பகவானை உள்ளே வைத்திருந்தாலும் வெளியே இருக்கும் வானர சேனைகளை மீறி பாவினுடைய வினோதம் அறியா வண்ணம் பகவானை எப்படி பாதுகாப்பது? அவர் எந்த நிலையில் இருக்கிறார் என்று அறிய வேண்டும் இல்லையா? சுவாமி, அதற்கு ஒரு உபாயம் செய்வோம். 70 வல்ல வானர சேனைகள் இருக்கல்லவா? இந்த வானர சேனைகளில் தங்கள் ஒருவருக்கு மட்டும் நான் அனுமதி தர்றேன். 70 வல்ல வானர் படைகள் இருந்தாலும் உங்கள் ஒருவருக்கு மட்டும் பகவான் என்ன நிலையில் இருக்கிறார் என்பதை அறிவதற்காக வேண்டி நான் வாயை திறந்து வழிவிடுறேன். என் வாய் வழியாக நீங்க உள்ள போங்க. சாமியினுடைய நிலையை அறிந்து என் செவி வழியாக வருவதற்கு உங்கள் ஒருவருக்கு மட்டும் அனுமதி உண்டு. அப்படி ஆகட்டும் சாமி. அப்படியே விடிய காவல் இருந்தோமே, ஆனால் அவன் பிடியிலே இருந்து பகவானை காப்பாற்றிடலாம். நான் வால்கோட்டை கட்டுறேன். வால்கோட்டை மீது அமர்ந்துகிறேன். நீங்க சேனைகளை 3ஆக அணிவகுத்து 4 திசைகளிலும் சுற்றிலும் ராமகாவியத்தை ராமநாமத்தை ஜெபித்து வாருங்க. ஆகட்டும் ஐயா. அவன் பிடியிலே இருந்து பகவானை காப்பாற்றிடலாம் ஐயா. அந்த ராமர் மேலே 10 மதுரமாக வால்பாட்டை சுத்தி நான் இதெல்லாம் கூட்டிட்டு புறப்படுறேங்க. சரி. அனுமந்தன் அமர்ந்து பகவானை வால்பாட்டுக்குள்ள வச்சு காவல் இருந்தார். காவல் இருக்கும் பொழுது ஊசி மூக்கன் கடகன் குடிலவன் மயில்ராவனுடைய சேனை தளபதிகள் எல்லாம் ராமபிரபுனுடைய நிலையை அறிவதற்காக மயில்ராவணன் அனுப்பி வைத்தார். அனுப்பி வைக்கும் பொழுது வந்து பார்த்தார் சுவாலமலையிலே ஊசி மூக்கன் கடகன் குடிலவன் எல்லாம் விபூதனும் அனுமாறு செய்திருக்க வால்கோட்டையை
பார்த்து பகவானே எப்படியாவது எடுத்துட்டு போயிட்டு ஊசி மூக்கன் தன் மூக்கினால வால்கோட்டையை குடைந்தான். என்னமோ குடைகிறதே என்று சொல்லி அனுமந்தன் வாளை இறுக்கி பிடித்தா. ஊசி மூக்கனுடைய மூக்கு உடைஞ்சி எல்லாம் உயிர் பிழைத்தால் போதும் என்று இங்கிருக்கும் சங்கதிய மயில் ராவணனுக்கு போய் சொன்னாங்க. 70 வல்ல வானர சேனைகளிலே மயில் ராவணன் ஒருவருக்கு மட்டும் வால்கோட்டைக்குள்ளே விபூதனன் ஒருவருக்கு மட்டும் வால்கோட்டைக்குள்ள போய் வருவதற்கு அனுமதி உண்டு என்று மன்னன் மயில் ராவனிடம் தூதுவர்கள் போய் சொன்னாங்க. தூதுவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு இப்போ மயில் ராவன் வருகிற விதம் காண்க.